அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். டெஸ்ட் நம்பர் 18. ஓகேங்களா? அதாவது ரேஷியோல கடைசி டெஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த 18வது டெஸ்ட். ஆக்சுவலி ரேஷியோல 4 டெஸ்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்டா இதை தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பிகாஸ் இது ரொம்ப எளிமையா இருந்துச்சு. ஆனா ஓகே, நீங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்ற பட்சத்துல தான் இதை தூக்கி கடைசி டெஸ்டா நான் வச்சிருந்தேன். சரியா? இதே மாதிரிதான் பர்சன்டேஜுக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஓகே, வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுங்க, மீன் ப்ரொபோர்ஷனல் கேட்டிருக்காங்க. அப்போ மீன் ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலானா மீன் ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்டு பி. நம்ம விருப்பம் தான் ஏபின்னு சொல்லலாம், இல்ல பி கியூ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்ல மீன் ப்ரொபோர்ஷனல் வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க என்ன 30. அப்போ ரூட் ஆஃப் 18 இன்ட்டு ஏ. போத் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்றேன். போத் சைடு டேக் போத் சைடு ஸ்கொயர். அப்ப பண்றப்ப இது என்னவா மாறி இருக்கும்? 30 ஸ்கொயர்னு மாறி இருக்கும். அந்த சைடு ரூட் கேன்சல் ஆயிருக்கும். அப்ப 18 இன்ட்டு ஏன்னு இருக்கு. 30 ஸ்கொயர்னா 900. அப்ப 900 டிவைட் பை 18 ஈக்குவல் டு ஏன்னு கிடைச்சிருக்கும். காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 50ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் 2 3 தடவை படிச்சு. ஓகே, பி பிளஸ் கியூ சேர்த்து ஓவரால் அமௌண்ட் 9,60,000 இருக்குது. திரும்பவும் சொல்றேன், கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கியூ ஈக்குவல் டு 36% இன்ட்டு சேலரி ஆஃப் பி. பியுடைய சேலரியில 30%, 36% அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா சேவிங்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க. அப்ப சேவிங்ஸ் போக ரிமைனிங் இருக்கிறதுலாம் என்னது? எக்ஸ்பெண்டிச்சர். அதனால தான் அப்படி எழுதிருக்கேன். அடுத்து கியூக்கு வந்து பாத்தீங்கன்னா 56% இன்ட்டு சேலரி ஆஃப் கியூ. இது சும்மா புரிதலுக்காக இப்படி எழுதுறேன். இதுல அவங்களுடைய நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரேஷியோ மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை இப்படி எப்படி எடுத்து ஸ்ட்ரக்சர் பண்ற பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி வந்து பாத்தீங்கன்னா 1.5. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் கியூ வந்து பாத்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு 36 இன்ட்டு பி டிவைட் பை 56 இன்ட்டு கியூ. அந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. பி பை கியூ நான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ பி பை கியூ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 1.5 இன்ட்டு 56 டிவைட் பை 36. காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணிருந்தீங்கன்னா பி இஸ் டு கியூ ஈக்குவல் டு 7:3. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? அந்த சேலரி எங்க இருக்கு? 7:3. செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 3 பாருங்க. சாரி, ஆப்ஷன் சி பாருங்களேன். 3:7 கொடுத்துருக்கான். அப்படியே வயசு அவன் கியூ இஸ் டு பி கொடுத்துருக்கான். அப்போ உங்களுக்கு அவன் எந்த ஆர்டர்ல கேட்கறானோ அந்த ஆர்டர்ல தான் நீங்க மூவ் ஆன் பண்ணணும். சரியா? கொஸ்டின் 3ங்க. இங்க பாருங்க, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது நிறைய டாபிக் இருக்கு. அதுல ஏரியா வால்யூம்னு ஒரு டாபிக் இருக்குங்க ஆப்டிடியூட்ல. அந்த ஏரியா வால்யூம் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசி குரூப் 1 படிக்கிறீங்க, குரூப் 2 படிக்கிறீங்கன்னா அதிக அளவு ரோல் பிளே பண்ணுவாங்க. ஆனால் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து இந்த ஏரியா, அதன் பிறகு வால்யூம், இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவுமே தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்கள் தாராளமா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் மேனேஜ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். மத்தபடி நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் சார். சொல்றத கேளுங்க. புரிஞ்சுதா? நம்ம மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 4 கிளாஸஸ் ஏரியாவிலையும் நான் எடுத்து டீச் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். அதை மட்டும் அதுல இருக்கக்கூடிய ஃபார்மாஸ், அதுல ஒரு பேசிக் கைண்ட் ஆஃப் சம்ஸ் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் நீங்களா மூவ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. சோ இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் டயாமீட்டருக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னது? 3:5. அடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 6 சென்டிமீட்டர்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு ரேடியஸ் கேட்கறாங்க. அப்போ 6, அந்த சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ என்னது? 6 டிவைடட் பை டயாமீட்டர் ஈக்குவல் டு 3/5. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா டியோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? ரேடியஸ் கேட்டிருக்கான். ரேடியஸ் அப்படின்றது என்னது? டயாமீட்டர்ல பாதி தான். அப்போ ரேடியஸோட வேல்யூ
5 சென்டிமீட்டர். இந்த இடத்துல ஃபார்முலா தேவைப்படலதான், ஆனா நிறைய இடத்துல தேவைப்படுவாங்க. நான் சொல்றேன் அதுக்குதான். நீங்க ரேஷியோ, பர்சன்டேஜ் இந்த 2 டாபிக்லுமே ஏரியா வேல்யூ மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. அதை நீங்க ப்ராப்பரா ஒரு ஸ்டாஃப் அந்த டாபிக் எடுத்த ஸ்டாஃப் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏரியா வேல்யூ வச்சு கொஸ்டின்ஸ் ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் பர்சன்டேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். கண்டிப்பா திரும்பவும் சொல்றேன், அதெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. ஈஸி தாங்க, ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் என்ன சுத்த விடுற மாதிரி டேட்டாஸை கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல இதைதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் மேல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு ஏ உடைய வேல்யூ நம்ம 5ன்னு எடுக்க முடியும், பி உடைய வேல்யூ 7, அதே மாதிரி சி உடைய வேல்யூ 5, டி உடைய வேல்யூ 7, இ உடைய வேல்யூ 5, எஃப் உடைய வேல்யூ 7. அதை அப்படியே கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணுங்க. நான் பிங்க் கலர்ல சர்க்கிள் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுல கொண்டு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா 15 பிளஸ் 25 பிளஸ் 55 ரேஷியோ 21 பிளஸ் 35 பிளஸ் 77. ஸோ அடிஷன் பண்ணீங்கன்னா 95 ரேஷியோ 133. காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 5:7. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேர் கோ வித் ஆப்ஷன்ஸ் மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். நான் வந்து ஜென்ரலா மூவ் ஆன் பண்ற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? அப்போ 3 பேர் இருக்காங்க, ஏபிசி. ஏபிசி 3 பேர் இருக்காங்க. 3 பேருடைய இன்கம் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 2:9:3. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 3:9:5. ஓகேவா? சோ அதன் பிறகு இன்னும் ஒரு சில பேர் இதை ஒவ்வொரு விதமா அப்ரோச் பண்ணுவோம். நான் ஜென்ரலா கொஸ்டின் வச்சு நான் மூவ் ஆன் பண்றேன். ஸோ கிவன் அக்கார்டிங் டு தி கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ உடைய சேவிங்ஸ் வந்து ஆஃப் ஆஃப் இஸ் டோட்டல் இன்கம் சொல்லியிருக்காங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏ உடைய சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் இஸ் டோட்டல் இன்கம். ஏஸ் உடைய சேவிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆஃப் ஹிஸ் டோட்டல் இன்கம். சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைடு பண்றதுக்காக நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, நம்மளோட விருப்பம் தான். சோ நான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைடு பண்றதுனால நான் இன்கம் ரேஷியோ இருக்கு இல்லையா, அதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 3ஆல மல்டிபிள் பண்றேன். அது ஏன் 3ஆல மல்டிபிள் பண்றது உங்களுக்கு கடைசியா புரியும். இப்ப லிசன் மட்டும் பண்ணுங்க. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி இன்கம் ரேஷியோவை 3ஆல மல்டிபிள் பண்றேன். அந்த மாதிரி பண்றப்ப புதுசா இன்கம் ரேஷியோ எல்லாருக்குமே என்ன கிடைச்சது இருக்கும், 6 அடுத்தது 27:9. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ அப்படியே இருக்கட்டும், அதை எடுத்து போடுங்களேன், 3:9:5. இப்ப பாருங்க, சேவிங் ரேஷியோ ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சேவிங் ரேஷியோ ஆஃப் ஆஃப் ஹிஸ் இன்கம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? டோட்டல் இன்கம். அப்ப சேவிங் ரேஷியோ பாருங்களேன். அப்ப அவருடைய இன்கம் 6னா எக்ஸ்பெண்டிச்சர் 3, அப்ப சேவிங்ஸ் எவ்வளோ 3. அப்ப எப்படி நம்ம ஏக்கு டேலி பண்ணமோ அதே மாதிரி இப்ப பிசிக்கு டேலி பண்ணிடுங்க. பிக்கு 18, சிக்கு 4. இந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி நமக்கு அந்த அவருடைய இன்கம்ல ஆஃப் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர் பெண்ணை பாருங்களேன். ஏன்னா இங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் 3 இருந்துச்சு, ஆனா இங்க மேல 2 தான் இருக்கு இன்கம் ஏக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வர்றதுக்காக தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல வரக்கூடிய நம்பர் மாதிரி எடுத்து நான் 3ஆல மல்டிபிள் பண்ணிருக்கேன். புரிஞ்சுதா? அப்ப பாருங்க, இப்ப இன்கம் 6 இருக்கு, அதுல பாதி எக்ஸ்பெண்டிச்சர், அதுல பாதி சேவிங்ஸ். அழகா சரி பாதியா பிரிக்க முடியும். இன்னும் சில பேர் இது எல்சிஎம் எல்லாம் எடுத்து போடுவாங்க, அதெல்லாம் சுத்த விட்டுரும். அதுக்காக நான் அப்படி போகல. சோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆன்சர் 3, 18, 4 ஆப்ஷன் சி. அப்ப நீங்க தாங்க பிக் பண்ணணும். ஒரு கொஸ்டினை பார்த்ததுமே ஓகே இது ஃபைன், இப்படிதான் ஓட்டி விடணும் அப்படின்னு சொல்லி நீங்க மூவ் ஆன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 6. காயின் சம்லாம் எக்கச்சக்கமா சால்வ் பண்ணியாச்சுங்க. இதுல சிவப்பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கு. சரியா? சோ அந்த சிவப்பிரியாவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அதனால கொஸ்டினை 2-3 தடவை தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? சோ இங்க 5 rupees, 10 rupees, 20 rupees டினாமினேஷன்ஸ் வச்சிருக்காங்க. rupees 5 ரேஷியோ rupees 10 ரேஷியோ rupees 20. அது என்ன ரேஷியோ, 3:5:7. அந்த பேக்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்ன்றதை விட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரல் கான்செப்ட் தான். rupees 1845. ஓகேவா? அப்போ
ருபீஸ் கொடுத்தனால கிவன் ரேஷியோவை நம்பர்ஸ் அசைன் பண்ணிக்கணும். அப்போ அடுத்தது 15 பிளஸ் 50 பிளஸ் 140 எக்ஸ் ஈக்குவல் டு 1845. அப்போ இதெல்லாம் அடிஷன் பண்ணீங்கன்னா 140 ஒரு 50 190 205 கிடைச்சிருக்கு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1845 பை 205. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 9 கிடைச்சிருக்கு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் தி டோட்டல் ஒர்த் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் காயின்? ஸ்மாலஸ்ட் காயின் யாரை மென்ஷன் பண்ணிருக்காங்க? 5 rupees தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ 5 rupees எவ்வளவு கவுண்ட் இருக்கு? 3 ரேஷியோ. ஓகேவா? அப்போ 3 இன்ட்டு 9 போட்டிருந்தீங்கன்னா என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 27. அப்போ 27 5 rupees காயின் இருக்கு. ஆனா அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கானா 5 rupees காயினோட டோட்டல் ஒர்த் கேட்கிறான். அப்ப 27 இன்ட்டு 5 போட்டு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 135 rupees இருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 7. ஏஜ் ஆஃப் யங்கர் பாய் இருக்காங்க இல்லையா, அவங்கள எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏஜ் ஆஃப் யங்கர் பாய் அவரு எக்ஸ். ஏஜ் ஆஃப் ஓல்டர் பாய் இருக்காங்க இல்லையா, அவரு 3x வந்திருப்பாங்க. அப்ப அக்கார்டிங் டு தி கொஸ்டின்ஸ் வந்து நான் மூவ் ஆன் பண்றேன். அப்ப 3x மைனஸ் 9 ஈக்குவல் டு 5x மைனஸ் 9. ஸோ சிமுலேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 3x மைனஸ் 9 ஈக்குவல் டு 5x மைனஸ் 45. அப்ப இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 18 கிடைச்சிருக்குது. அதை கொண்டு நாங்க டேலி பண்ணீங்கன்னா 18 கம்பா 54 அப்படின்றதான் ஆன்சர். அப்போ செகண்ட் ஆப்ஷன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவித் ஆப்ஷன் மூவ் ஆன் பண்ணிருப்பீங்க. நானா இருந்தேன்னா டக்குன்னு கோவித் ஆப்ஷன் எடுத்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கு. சரியா? கொஸ்டின் நம்பர் 8க்கு நம்பர் ஆஃப் காயின்ஸ். நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த ருபி டினாமினேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அதுக்கு மேல எடுத்து நான் பிங்க் கலர்ல எழுதுறேன் பாருங்க. என்னென்ன இருக்கு? ₹2 இருக்குது ரேஷியோ, ₹5 இருக்குது ரேஷியோ, ₹10 இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? 5x ரேஷியோ 2x. ஆனா 10 rupees வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கவுண்ட் வந்து என்ன இருக்கு? 50 காயின். அப்ப 50 மைனஸ் 7x. ஏன்னா அந்த ₹2 5 rupees உடைய கவுண்ட் சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 10 rupeesக்கான கவுண்டிங் கிடைச்சிருந்திருக்கும். சரியா? ஓகே, வெரி குட். இப்ப எப்படி ஃபர்தரா சம் அப்ரோச் பண்றது அப்படின்னா 10x பிளஸ், அதாவது அந்த ருப்பீஸ் அதனுடைய காயின்ஸ் கவுண்ட் 2 இன்ட்டு 5x 10x, 5 இன்ட்டு 2x அகைன் 10x. அப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 10 இன்ட்டு 50 500 மைனஸ் 10 இன்ட்டு 7 70x ஈக்குவல் டு ஓவரால் எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு? 150. அப்போ இதுல இருந்து நம்ம சிம்பிளிகேஷன்ஸ் பண்றப்போ எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ 7 ₹10க்கு கன்சிடர் பண்ணுங்க பாப்போம். அதாவது ₹10க்கு எவ்வளவு கவுண்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்? 50 மைனஸ் 7x. எக்ஸோட வேல்யூ 7. அப்ப 50 மைனஸ் 7 இன்டு 7 49. அப்ப ஆன்சர் 1ன்னு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் இருக்கா? செகண்ட் ஆப்ஷன். கொஞ்சம் நிதானமா மூவ் ஆன் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? கொஸ்டின் 9 அலிகேஷன் மிக்சர் மாதிரிங்க. சோ இங்க பல்சஸ் இருக்கு. 2 கைண்ட் ஆஃப் பல்சஸ். அப்ப இங்க பல்சஸ் 1, இங்க பல்சஸ் 2 இருக்கு. சென்டர்ல மிக்ஸ் பண்றது. பல்சஸ் 1 வந்து 60, பல்சஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா 75. மிக்ஸ் பண்ணா 65. சோ இந்த 60க்கு 65க்கு ரேஷியோ எடுத்து காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 5, 65க்கு 75 காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 10. சரி, அந்த டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 10. 5:10 இருக்கு. அதுல காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 1:2. என்ன ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மேல இன்வெர்ஸ் வரப்போ 2:1. செகண்ட் ஆப்ஷன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 10. So m inversely proportional to 1 divided by
n ஸ்கொயர் பிளஸ் 3. அடுத்தது m ஈக்குவல் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்றேன், k டிவைட் பை n ஸ்கொயர் பிளஸ் 3. இது ஒரு ஈக்குவேஷன் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு தி கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ m உடைய வேல்யூ வந்து 3, n உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. இதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்றப்போ k உடைய வேல்யூ 36 அப்படின்னு கிடைச்சிருக்குது. அப்போ m ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1ல மட்டும் இந்த k உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன், 36 டிவைட் பை n ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்கு 69, 69 பிளஸ் 3. அப்ப m ஈக்குவல் டு 36 டிவைட் பை 72 கிடைச்சிருக்கும். அப்ப m ஈக்குவல் டு 1/2. அவ்வளவுதான். கொஸ்டின் 11. ஸோ இந்த ரெண்டு ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் வந்து 7:3 இருக்கு. டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 4 பார்ட் அப்படின்றது 48 அப்படின்னா 1 பார்ட்டோட வேல்யூ 12. 1 பார்ட் 12னா ஓவராலா கேட்டிருக்காங்க 10 into 12 அப்படின்னா 120. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, கொஸ்டின் நம்பர் 11 முடிஞ்சிருச்சு. வாங்க அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 போகலாம். 3 பேர் இருக்காங்க, அறிவு, ருத்ரா, அன்பு. ஓகேவா? அப்போ 5 அறிவு ஈக்குவல்ஸ் 3 ருத்ரா ஈக்குவல்ஸ் 11 அன்பு. இப்ப யாருக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போறீங்களோ அவங்களுடைய நம்பரை கையை வச்சு நீங்க ஹைட் பண்ணிடணும், மறைச்சிடணும். ஸோ அப்போ ரிமைனிங் உங்களுக்கு தெரியக்கூடிய எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நான் அறிவுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன்னா அறிவை கையை வச்சு மறைச்சிக்கோங்க. அப்போ அந்த நம்பரையும் கை வச்சு மறைச்சிக்கணும். அப்போ 3 11னா 33. அதே மாதிரி ருத்ராக்கு பண்ணுங்க பார்ப்போம், 55. அன்புக்கு பண்ணுங்க 15. இதுல காமௌண்டம் ரிமூவ் பண்ண முடிஞ்சா ரிமூவ் பண்ணுங்க, நான் அப்படியே விட்டுருணும். அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13ங்க. 3/4 டிவிசில் பண்ணீங்கன்னா 0.75. ஓகேவா? அடுத்தது 5/8 டிவிசில் பண்ணீங்க அப்படின்னா 0.625. 1/2 டிவிசில் பண்ணீங்கன்னா 0.5. 6/9 டிவிசில் பண்ணீங்க அப்படின்னா 0.666. கேள்வி கேட்டிருக்காங்க யாரு கிரேட்டஸ்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் யாரு கிரேட்டஸ்ட்ல வராங்க. இந்த 4ல யாரு கிரேட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 0.75, 0.625, 0.5, இல்ல 0.66. ஓகே தானே? ஸோ மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆப்ஷன் டி. A/B கொடுத்துட்டாங்க 3:7. B/C கொடுத்துட்டாங்க 4:9. ABC கேட்குறாங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்? 12:28:63. காமௌண்ட்டும் ரிமூவ் பண்ணிருக்க முடியாது. ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன், த கிரேட்டஸ்ட் அதாவது 4ல யாரு கிரேட்டஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பேன், இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் கேட்டாங்கன்னா இதை டிவிசிபிள் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுல கிரேட்டஸ்ட் ஒன்னா கண்டுபிடிக்கலாம். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்காங்க இல்லையா, இப்போ எல்சிஎம் எடுத்து அப்ரோச் பண்றது மாடல்ல சொல்லி கொடுக்க போறேன். இப்போ இந்த டினாமினேட்டர் எல்லாருக்கும் நீங்க எல்சிஎம் எடுக்கணும். 11,5,2க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 110 வரும். அப்போ 110 நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, என்ன செய்யறேன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த 8/11 இந்த எல்சிஎம் மல்டிபிள் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிறாங்க 80 கிடைப்பாங்க. அடுத்தது 4/5 இந்த 110 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கிறாங்க 88 கிடைக்கிறாங்க. அடுத்தது 1/2 110 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 55 கிடைக்கிறாங்க. அடுத்தது 1/11 110 டிவிசிபிள் பண்ணீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10 கிடைக்கிறாங்க. இப்ப நீங்களே பாருங்க யாரு கிரேட்டஸ்டா இருக்காங்க 88. அப்ப ஆன்சர் 4/5.
இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். அப்போ எல்சிஎம் வச்சு சம்ம அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி டிவிசிபிள் பண்ணியும் சொல்ல முடியும். சோ அடுத்தடுத்த சம்ஸாவே கொடுத்திருந்தேன். ஒழுங்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16. இந்த சம்ஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குங்க. சரியா? இந்த சம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏடி மைனஸ் பிசி டிவைட் பை ஏ பிளஸ் டி மைனஸ் பி பிளஸ் சி. இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல ஏ உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 7, பி உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 11, சி உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 18, டி உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 23. ஓகேவா? இதை சப்ஸ்டிட் பண்றப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து இதுல சிம்பிளேஷன்ஸ் பண்ணணும் நீங்க 37ன்னு கிடைக்கும். அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான்னா மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க இந்த நம்பருக்கு. அப்போ அதுல எக்ஸுக்கு 37 கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் என்ன கிடைச்சிருக்கும்? 36 கிடைச்சிருக்கும். இன்னொரு நம்பர் என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 64 கிடைச்சிருந்திருக்கும். இப்போ மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இந்த 36க்கும் 64க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 6 இன்ட்டு 8 என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 48 கிடைச்சிருக்கும். இவ்வளவுதாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17ங்க. 28/100 காமன் டெர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 7/25. ஆப்ஷன் செகண்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 18ங்க. ஒரு கிலோகிராம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1000 கிராம். அப்ப வெயிட் ஆஃப் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஆஃப் பாக்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் கிராம். அப்புறம் வெயிட் ஆஃப் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 9x கிராம். அப்போ ஓவராலா 10x. அப்ப 10x அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் டு தி கொஸ்டின்ஸ் 25 kg அது. அப்ப 25 இன்ட்டு 1000. அப்போ ஓவராலா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும்? 2500. அப்ப எக்ஸோட வேல்யூ 2500னா 9x வேணும் இல்லையா? அப்ப 9 இன்ட்டு 2500. அது 2500 ஏன் 9ன்றது ஏன்னா வெயிட் ஆஃப் கிஃப்ட். அப்ப அது என்ன கிடைச்சிருக்கும்? 22,500 கிராம். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 19. ரெண்டு நம்பர்ஸ் தான் கொடுத்து ப்ரொபோர்ஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஸ்ட்ரக்சர் இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். 36 is 48. செகண்டா வந்திருக்கிற நம்பரை ஈச் ஆஸ் பக்கத்துல போட்டிருக்கணும். 48 is x. அப்போ x ஈக்குவல் டு 48 இன்ட்டு 48 டிவைட் பை 36. ஸோ காமன் டேர்ம் கேன்சல் பண்ணா எக்ஸோட வேல்யூ 64 கிடைச்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 20ங்க. A is to B is to C is to D கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ A B C D. A is to B வேல்யூ என்ன இருக்கு? 3:4. அப்ப இங்கேயும் 4 4. B is to C வேல்யூ 2:3. அப்ப இங்க 3 இங்க 2. C is to D வேல்யூ 5:6. அப்போ இங்க 5 இங்க 5. இவ்வளவுதான். இதை வெர்டிகலா மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 30:40:60:72. காமன் டேர்ம் ரிமூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2 டேபிள் அடிச்சிருக்கலாம். அப்ப காமன் டேர்ம் ரிமூவ் பண்றப்போ என்ன கிடைச்சிருந்திருக்கும் நமக்கு? 15:20:30:36. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 21ங்க. ஸோ அக்கார்டிங் டு தி கொஸ்டின்ஸ் ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். லைக் இந்த ஏ இங்க, இந்த பி இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்பர்ஸ் கீழே வந்துடும். அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி ஈக்குவல் டு 1/3 ரேஷியோ 1/4 ரேஷியோ 1/5 கிடைச்சிருக்கும். அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பீங்க? ஏக்கு ரேஷியோ வேணா இந்த 1 இன்ட்டு 4 இன்ட்டு 5. அப்ப 20. பிக்கு அப்படியே வைஸ் வெர்சா 15. சிக்கு 12. காமன்ட்டும் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. கொஸ்டின் 22. மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.14 இன்ட்டு 2.24. இதை நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம். எப்படி சார் மாடிஃபை பண்றதுன்னா 14/100 இன்ட்டு 224/100. அப்போ ஃபர்தரா நல்லா லிசன் பண்ணுங்களேன்.
இப்போ இது நீங்க என்ன புரிதலுக்கு என்ன செய்யலாம்னா இங்க பாருங்க 14/100 அப்படியே போட்டுக்கோங்க இன்ட்டு 224 16 × 14/100 பிரிக்க முடியும் கரெக்டா? அப்போ இங்க பாருங்க இதுல ஒரு 14 மீன் ப்ரொபோஷனல் 2 டேர்ம் வெளியே 2 டேர்ம் இருக்க ஒண்ணு வெளியில எடுக்கணும் 14 காமனா வெளியே எடுத்துருங்க. அடுத்தது இங்க 100 இருக்கு இங்க 100 இருக்கு என்ன பண்ணிருப்பீங்க 100 வெளியே எடுத்திருப்பீங்க. அடுத்தது இந்த 6 இருக்கு அதை 4 × 4 பிரிக்கலாம் அப்போ 4 அப்போ பண்றப்ப என்ன கிடைச்சிருக்கு 14 4 56/100 கிடைச்சிருக்கும். அதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.56. இல்ல சார் எனக்கு உள்ளேயே அந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் பண்ணி எதுக்கு ஸ்டெப் எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு உள்ளே பின்ன அந்த மாதிரி பிரிக்க தெரியும்னாலும் ஓகே தாராளமா மூவ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 23ங்க. ப்ரொபோர்ஷன்ஸ் பண்ணலாமா? 1.25 ரேஷியோ 5.75 இஸ் as 3.5 இன்ட்டு அதாவது ரேஷியோ எக்ஸ். அப்போ எக்ஸ் தானே வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 5.75 இன்ட்டு 3.5 1.25. அப்போ எக்ஸோட வேல்யூ 16.1 வரணும். இருக்கா? செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 24. மொத்தமா 5 பார்ட் இருக்கு. 5 பார்ட் அப்படின்றது 135 அப்படின்னா 1 பார்ட்டோட வேல்யூ 27. அப்போ 2 × 27 54. அடுத்தது 81. மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 81. எடுத்துனா என்ன கிடைச்சிருக்கும்? இங்க 5 வந்திருக்கும். அடுத்தது இங்க 9 வந்திருக்கும். 5 9s are 45. ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்தது நாம பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஓகே, டேக் கேர்.